நமசிவாய் ஞானக்கிழாய் மகளிர் நதிமலை தருமபுரிக்கு சாலக்குடி வெடிச்சந்தை போடல்லி விக்கநல்லி தேவகிரி லிங்கமலை துர்க்கை நந்திமலை இது. அந்த துர்க்கை மலை மீது அதாவது மலையே துர்க்கை அவதார மலை இது. அந்த வடிவம் நந்தி வடிவம் அந்த துர்க்கை மலை மீது இது ஆதியிலே உள்ள கோயில். இது எத்தனை ஆண்டு என்பது அது எச்ஆர்என்சியே தெரியாது. எனவே அந்த மலை மீது இந்த அம்மை முதல்லே எந்த வடிவத்தில் அமர்ந்தாங்களோ தெரியாது. ஆனால் இப்பொழுது துர்க்கை மலை மீது துர்க்கை அம்மனை வைப்பதற்காக அறிவிந்த அவதாரத்தினுடைய நம்மையப்ப ஞானத்தை கொடுத்த பிறகு இப்போ துர்க்கை அம்மனை வந்து மகிஷாசுர மர்த்தினி 10 கையோடு, துர்க்கை அம்மன் 4 கையோடு இருப்பாங்க. அந்த துர்க்கை அம்மனே வந்து மகிஷாசுரனை வதை செய்வதற்காக அந்த பைர ருத்ராவதாரம் தான் 10 கையோட. அந்த 10 கை அவதாரத்தோட அம்மா இவங்க வந்து ரெடி பண்ணி கொண்டு வச்சிருக்கோம். இதை வந்து செய்யறதுக்காக வந்து பொருளுதவி செய்தவர், பணம் கொடுத்தவர் வந்து வினோத்குமார், ராயகோட்டை சச்சலப்பட்டி நர்சரி, குபேர கைலாசம் நர்சரி. அவங்க வந்து பண உதவி செஞ்சுருக்காங்க. உதவி இல்லை, அதெல்லாம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக அம்மையை பிரதிஷ்டை செய்து விளைவது அவங்களுக்கு அந்த பாக்கியம். எனவே வந்து பார்த்தால் இதுக்கு வந்து இன்றைக்கு வந்து இங்கே இந்த யாக பூஜைக்காக மொத்தமாக வந்து பொருளெல்லாம் வந்து வாங்கி கொடுத்த ஒரு குமாரையா என்னுடைய எப்பயுமே வந்து அடியன் கூட பல ஆண்டுகளாக கூடவே இருப்பவர், இனிமேல் இருக்கக்கூடியவர் அவர். எனவே இன்றைக்கு 14/1/2026 இன்றைக்கு யாக பூஜை நடக்கிறது. நாளை காலை 15/1/2026 தை 1ஆம் தேதி அன்றைக்கு சுவாமிஜி இந்த ஜென்ம அவதாரம் செய்த நாள். இந்த சிவசக்தி கைலாய மகாசிவசக்தி இந்த உலகத்தில் வந்து பூலோகத்திலே பாவம் செய்யாமல் மாநிலங்கள்லாம் வந்து உலக வாழ்வை வாழ்ந்து இறைவனுடைய திருவடிக்கு தொண்டு செய்து கைலாய மகாசிவசக்தி அகண்டனிலே முக்தியடைவதற்காக அந்த சிவ ரகசியங்களும் அண்ட ரகசியங்களும் சிவ லீலைகளையும் உலகத்திற்கு போதித்துக் கொண்டு இன்று இந்த அம்மையை வந்து இங்கே வைத்து அழகாக அம்மை, அதாவது அழகே தாய் பேரழகு சிவன் சக்தி, அந்த அம்மையை வந்து அழகாக வந்து இன்றைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கின்றோம். நாளை காலை வந்து அந்த அம்மா வந்து இந்த இடத்துல நிலையாக வந்து சிலை உருவகத்தில் நிற்க வச்சு அனைத்துவர்களுக்கும் வருவர்களுக்கெல்லாம் நன்மைகளை வழங்கி அந்த சிவ ஞானங்கள் இது ஞான கைலாயம் வருவர்களுக்கெல்லாம் ஞானத்தை வழங்கி அவளை எல்லாம் ஆனந்தமாக இந்த குபேர வாழ்வை வந்து வாழ வைத்து என்றால் ஓம் சர்வசக்தி ஓம் சர்வஞான குபேரர்களாக தான் இந்த ஜென்மாதாரமாக இந்த மலையில் இருக்கின்றார் அடிவன் உள்ள. எனவே இங்கே வருவர்களெல்லாம் பாவம் செய்யாமல் அம்மையை வழிபட்டு அம்மையப்பனகம் உரைவதற்காகவே என் அம்மையப்பன் அடியனாக வந்தும் சில வடிவத்தில் வந்திருக்கின்றார். அந்த அம்மைக்கு இன்று வந்து மகா யாக பூஜை நடக்கிறது. இதை பார்ப்பவர்கள் அனைவரும், அதாவது ஊர்க்குடியை நீங்கள் கெடுத்தால் உங்கள் குடியை அம்மையப்பன் கெடுத்து விடுவார். அதுதான் அந்த உலக ரகசியம், சிவசக்தியின் அற்புதமே அதுதான். அந்த கெட்டவர்கள் அழிப்பதுதான் அந்த சுயம்பு மகா சிவ துர்கா தேவி, மகிஷாசுர மர்த்தினி, மகிஷாசுரனை வதம் செய்தவர். பக்கத்திலே வந்து அம்மா மகா வீரபத்ர காளி வீரபத்ராக என் அம்மையப்பன் இருக்கின்றார்கள். எனவே அம்மையப்போட அளவற்ற இந்த அவதார திருநாமங்களோடு என் அம்மையப்பன் இருக்கின்றார். இப்படி இந்த மலையிலே என் அம்மை வந்து அமர்ந்திருக்கின்றார். இதை பார்க்கும் அனைவர்களும் கண்டிப்பாக ஞானக்கிழாயம் வாருங்கள். தருமபுரி பாலக்கோடு வெளிச்சந்தை பிக்கல்லி சூடப்பட்டி போடல்லி. இங்கே வந்து கைலாச கங்கை இருக்குது, பாவம் போகும் கைலாச கங்கை. அங்கே வந்து குளித்துவிட்டு கீழே கங்கையிலே வந்து வாசிக்கு ஆதிசேஷனாக கங்காசேரன் அமைப்பு இருக்கின்றார். அவரையும் வழிபட்டு அனைத்து இன்பத்தையும் பெறுங்கள். ஓம் நம சிவாய திருஷ்டம்பலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய போற்றி, ஓம் நம சிவாய.